எட்ஸ்ன்ற பிளாட்ஃபார்ம்ல நான் இங்கிருந்தே அமெரிக்கன்ஸ் அண்ட் கனடா பீப்புள்ஸ்க்கு எல்லாமே ப்ராடக்ட்ஸ் எல்லாமே செல் பண்ணி டாலர்ஸ்ல ஏர்ன் பண்ணேன். அதுவும் டிராப் ஷிப்பிங் மெத்தட் மூலமா. ஸோ இதெல்லாம் ஓகே. டிராப் ஷிப்பிங்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதை பத்தி டீட்டெயிலா சொல்றேன். அதுக்கு முன்னாடி நம்ம பேஜை ஃபாலோ பண்ண எப்பவுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இங்க நம்ம நிறைய இ-காமர்ஸ் பிராண்ட்ஸ் எல்லாமே பார்த்திருப்போம். அமேசான், பிளிப்கார்ட், மீஷோன்னு சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த மாதிரி எல்லா பிளாட்ஃபார்ம்லயுமே நம்ம ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் தான் செல் பண்ணுவோம். ஆனா அந்த ப்ராடக்ட் நீங்க செல் பண்ணா அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க போடணும். ஆனா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாம அந்த ப்ராடக்ட் செல் பண்ணா அதான் டிராப் ஷிப்பிங். ஸோ ரொம்பவே சிம்பிள் தாங்க. ஆல்ரெடி இந்த டீலர்ஸ் எல்லாமே ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வச்சிருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க கிட்ட போய் ஒரு சின்ன டீல் பேசிக்கணும். ஒன்ஸ் எனக்கு ஆர்டர் வந்தோடனே நீங்க ஸ்ட்ரைட்டா அந்த கஸ்டமர் கிட்ட சென்ட் பண்ணிடுங்க சொல்லிட்டு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு ஓன் வெப்சைட் ரன் பண்றீங்கன்னு வச்சுப்போம். அந்த வெப்சைட்ல ஒரு ப்ராடக்ட் லிஸ்ட் பண்ணிருக்கீங்க. அந்த ப்ராடக்ட் பிரைஸ் ₹100 வச்சுப்போம். ஒன்ஸ் கஸ்டமர் ஆர்டர் பண்றாங்க, ₹100 உங்களுக்கு பே பண்றாங்க. நீங்க பே பண்ணோனே இந்த ஹோல்சேல் டீலர் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க வெறும் ₹60 தான் சார்ஜ் பண்ணுவாங்க. நீங்க ஜஸ்ட் ₹60 அவங்களுக்கு கொடுத்தாலே போதும். அவங்க ஸ்ட்ரைட்டாவே அங்க இருந்து கஸ்டமருக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. சோ இங்க பாத்தீங்கன்னா நீங்க எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லாம ஒரு ₹40 ஏர்ன் பண்றீங்க. இதெல்லாம் கூட டிராப் ஷிப்பிங்காவே நிறைய வெப்சைட்ஸ் எல்லாமே இருக்கு. அதெல்லாம் என்னென்ன இருக்கு அண்ட் நீங்க அதை எப்படிலாம் பண்ணலாம் சொல்லிட்டு ஒரு கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் நான் சென்ட் பண்றேன். அதுக்கு கமெண்ட்ல டிராப் ஷிப்பிங் கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி நம்ம பைல இருக்க பிராட்காஸ்ட் சேனலுமே ஜாயின் பண்ணிக்கோங்க. இதை பத்தி ஃபுல் இன்ஃபோ நான் உங்களுக்கு அங்க சென்ட் பண்றேன்.